கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி மூலமாக, அதாவது உம்முடைய வசனமே சத்தியம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக குறைந்தது ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடத்திற்குள்ளாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒரு சில அடிப்படையான சத்தியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா, யோவான் அதிகாரம் 1 வசனம் 1. இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தேவன் ஒருவரா, மூவர் ஒருவரா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அநேக வீடியோ சப்ஜெக்டெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதில் வீடியோ 22 இதை குறித்து நம்ம பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். அதில் விளக்கமான ஒரு பாடத்தை நம்ம பார்த்துருக்கோம். அந்த யோவான் 1:1 சொல்லப்பட்ட அந்த தேவன் யார், அந்த வார்த்தை ஆனவர் யார் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நம்ம விளக்கமாக பார்த்துருக்கோம். ஆனால் இந்த நாளில் இதில் சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்களை, வசனங்களை, சத்தியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். பாருங்கள், யோவான் அதிகாரம் 1 வசனம் 1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதில் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது திருத்துவம், ட்ரினிட்டி, அந்த உபதேசத்திற்குள்ளாக காணப்படுகிற ஒரு சில கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த திருத்துவத்தை, ட்ரினிட்டி டாக்ட்ரின், இந்த டாக்ட்ரினை வச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த இடத்துல தேவன்னு சொல்லியிருக்கு, வார்த்தைன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதன் மூலம் பிதாவாகிய யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து, அல்லது இயேசு கிறிஸ்து தான் யெகோவா தேவன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஜீசஸ் ஒன்லி ஜீசஸ்காரவங்க சொல்லுவாங்க. ஆனால் திருத்துவம், ட்ரினிட்டிக்காரவங்க எப்படி சொல்லுவாங்களா, 3 பேர், அந்த 3 பேரும் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ட்ரினிட்டி. ஆனால் ஒன்லி ஜீசஸ் எப்படி சொல்லுவாங்களா, யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து தான் யெகோவா தேவன் அப்படின்னு தவறாக. பாருங்கள், இந்த திருத்துவம் என்கின்ற ஒரு டாக்ட்ரின் உபதேசமும் ஜீசஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு டாக்ட்ரினும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிரான ஒரு தவறான ஒரு டாக்ட்ரின். ஏன்னா நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமம் யெகோவா, யாவே என்பது அவருடைய ஒரே பேரான குமாரன் யாருன்னா அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த 2 பேரை குறித்து தான் நம்முடைய வேதாகமம் தெளிவாக அநேக வசனத்தின் மூலமாக நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ பரிசுத்த ஆவி என்பது என்ன அப்படின்னா, தேவனுடைய வல்லமை, பவர், வல்லமை. அப்போ 2 பேரை குறித்து தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த இருந்தது பாருங்கள், வார்த்தை இருந்தது அப்படின்னு இருக்கிறனால இந்த வார்த்தையை குறித்ததான ஒரு தெளிவான புரிதல், ஒரு சத்தியம் அநேகருக்கு தெரியல. வார்த்தை இருந்தது அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த வார்த்தையை யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்கும் பொழுது இந்த கேள்விக்கு உண்டான பதிலை யோவானே சொல்கிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷத்தை எழுதுனதும் நம்ம யோவான் தான், அப்போஸ்தலனாகிய யோவான் தான். அதே அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எழுதும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 19 வசனம் 13 இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நம்மளால் எளிதில் ரொம்ப ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், எளிய நடையில் புரிஞ்சிக்க முடியும் இந்த வார்த்தை என்பது யார். ஏன்னா வார்த்தையே ஒரு பர்சன், ஒரு நபர். அவர் யார் அப்படின்னா, அவர் தான் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்போ யெகோவா தேவனுடைய வார்த்தையாக, ஒரு தூதனாக, யெகோவா தேவனுடைய பிரதான தூதனாக, மெசஞ்சராக பழைய ஏற்பாடு முழுவதும் செயல்பட்டவர், வெளிப்பட்டவர் யார் அப்படின்னா, அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை தான் நம்முடைய பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதன் என்று அநேக இடங்களில் அநேக வசனத்தின் மூலமாக நம்மளால் படிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்போ கர்த்தர் அப்படிங்கிறது யார், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படிங்கிறது யாருன்னா, ஒரு சில தமிழ் மொழிபெயர்ப்புகளில், ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் LORD, லார்டு என்கின்ற இந்த கேபிட்டல் லெட்டரில் வரும் LORD. அதை தான் தமிழில் கர்த்தர்னு மொழிபெயர்த்தாங்க.
ஆனால் ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் யெகோவா யாவே என்று சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. இதெல்லாம் இது குறித்தெல்லாம் நம்ம அநேக வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சத்தியத்தை. அப்போ இந்த யெகோவா தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்ட அந்த பர்சன், அந்த நபர் யாருன்னா அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு முழுவதும் யெகோவா தேவனுடைய பிரதான தூதனாக, கர்த்தருடைய தூதனாக வெளிப்பட்டவர். இதை தான் யோவான் சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது. பாருங்கள், அதில் குறிப்பாக 2வது வசனத்தில் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பாருங்கள், அப்போ அந்த அவர்னா யார்? அந்த வார்த்தையே ஒரு நபர். அந்த வார்த்தையான அந்த நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து யெகோவா தேவனோடு இருந்தார். அதுதான் 2வது வசனத்தில் பார்க்குறோம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து ஆதியிலே யெகோவா தேவனோடு இருந்தார் என்று யோவான் அதிகாரம் 1-2வது வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். மேலும் பார்க்கும்போது இந்த இடத்துல வார்த்தை இருந்ததுன்னு இருக்கு இல்லையா? இப்போ நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் நம்ம எல்லாரும் படித்த இந்த பைபிளில் வார்த்தை இருந்ததுன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு சில பைபிள் அப்டேட் ஆகிருக்கு, சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த பைபிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தை இருந்தார் அப்படின்னு சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ அந்த வார்த்தையே ஒரு பர்சன், ஒரு நபர். அவர் யாருன்னா அந்த வார்த்தையானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யெகோவா தேவனோடு இருந்தார். இதை தான் நம்முடைய யோவான் 1:1 நம்மளால் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், வார்த்தை இருந்தார் என்று ஒரு சில தமிழ் பைபிளில் மொழிபெயர்த்திருக்காங்கல்ல, அந்த பைபிளை உங்கள் பார்வைக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன்.